எதிர்நீச்சல் சீரியலில் யாருமே கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத அளவுக்கு சற்றும் எதிர்பார்க்காத பல தரமான சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. ஜனனி வந்து நியாயத்தை நிலம் காட்டணும், தர்மம் ஜெயிக்கணும், நினச்சதை சாதிக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஓடிட்டுருக்காங்க. அதாவது ஆதிகுணசேனை ஜெயிக்கணும், ஆதிகுணசேனை செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆதிகுணசேனை நான் வாங்கி தரணும், ஆதிகுணசேனை விடக்கூடாது அப்படின்னு ஓடிட்டுருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி வந்து நம்மளால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஆதிகுணசேனை சதமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இதோட விடுங்க அப்படின்றாங்க. ஜனனி சக்தி மனசை மாற்ற பார்க்குறாங்க, ஆதிகுணசேனை காப்பாற்ற நினைக்கிறாங்க. ஆனாலும் ஜனனி வந்து கொஞ்சம் கூட ஈஸ்வரியை மதிக்காமல் ஈஸ்வரிக்கும் நமக்கும் சண்டை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜனனி வந்து நியாயத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து ஆதிகுணசேனைக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல போகிறாங்க அப்படின்றது யாருக்கெல்லாம் தெரிய போகுது. அதே சமயத்தில் கோர்ட்டுக்கு வந்து ஆதிகுணசேனை வரவே மாட்டாரு. ஸோ அவர் வந்து அடுத்து வாய்தா வாங்குவாரா அல்லது ஓடி ஒளிஞ்சுப்பாரா, போலீஸ்காரை கண்டுபிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களா என்னன்றது போக போக தான் புரியும். ஆனால் ஈஸ்வரி வந்து ஆதிகுணசேனுக்கு சாதகமாக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு கடைசியில் ஆதிகுணசேனுக்கு எதிராக செயல்பட்டு ஆதிகுணசேனை முடிச்சு கட்ட போகிறாங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய தரமான சம்பவம். இதுதான் யாருமே யூகிக்க முடியாத, யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்நீச்சல் சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் எந்த அளவுக்கு கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.